Meanwhile, hey Siri, why did you not answer when I spoke? I didn't get that. கழுத புடிச்சு முடுக்குல மாறினடா சிக்கிட்டே இவன் இருந்து நான் எப்படி தப்பிக்க போறனோ Could you try again? Yes, I will try. Hey Siri. Hey Siri. Hey Siri. Hey Siri. I will call Alexa. Are you okay with it? I don't see Alexa in your contacts. Only boys in my contacts, no girls, you know. Hey Siri. Hey, go. ஸோ நம்ம வந்து இட்லி சாப்பிட்டுட்டு இருக்கோம். கண்டிப்பாக வெளில போய் நான் அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டே ஆகணும்னு நினைக்கிறேன். எப்போ பார்த்தாலும் சோறுன்னு. ஸோ நம்ம வந்து இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபைனல் டெஸ்டினேஷன் அது வந்து போய் சேர்றது எவ்வளோ கஷ்டம்னு தெரில. இங்கேருந்து ஒரு 700 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம் ஸ்ட்ரைட்டாக. அண்ட் ஓட்ட போகிறது நான் மட்டும்தான். உனக்கு உண்மையிலே ஓட்ட தெரியுமா? இந்த ட்ரிப்பை நாங்கள் சொன்னப்போ எங்கள் வீட்லேயும் சரி ஃப்ரெண்ட்ஸ்லேயும் சரி எப்படி வந்து போவீங்க, அதாவது 2 பேர் ஓட்டுவோன்னு நாங்கள் போய் சொல்லி சேர்ந்தோம். 2 பேர் ஓட்டுவேன்னு சொன்னாலே அது நடக்காது அப்படின்னு சொன்ன இடத்துல நான் மட்டும் ஓட்ட போகிறேன். இடம் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன இருக்கும் எனக்கு என்னடா தெரியும் கேளுடா. அதுக்குள்ளே நான் வந்துட்டு அந்த ஊருக்குள்ளே எப்படியாவது போயிடுறேன். அண்ட் நமக்கு புதுசாக ஒரு கெஸ்ட் வராருல, ஒரு செலிப்ரிட்டி. அதாவது நாங்கள் வந்து சென்னையிலேருந்து காரில் வந்துட்டோம். அவர் வந்து கார்லலாம் எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லைன்னு சொல்லிட்டு ஃப்ளைட்டில் வந்திருக்காரு. ஏங்க உயிர் போகிற நேரத்தில் தேங்காய் எண்ணெய் வச்சு நாங்கள் என்ன பண்ணுறது? பெங்களூர், அதாவது சென்னையிலேருந்து பெங்களூருக்கு வந்து ஒரு ஃப்ளைட்டில் வந்திருக்காரு. ஸோ அவரை நீங்கள் இப்போ கூடிய சீக்கிரம் பார்ப்பீங்க. அவர் யாருன்னு தெரிஞ்சாலும் ஒரு மாதிரி ரேண்டம் கெஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். வந்து பெட்டு கட்டுறேன்டா, வர செலிப்ரிட்டி வந்துட்டு ஒரு ஃபார்மல், அதாவது எங்கே போகிறோன்றது தெரிஞ்சும் தெரியாத மாதிரியே வந்துட்டு ஒரு ஜீன்ஸு, ஒரு ஷூ, அதுவும் நல்லா அந்த ஸ்போர்ட்ஸ் ஷூ மாதிரி போட்டு ஷர்ட்டை மாட்டின்னு வருவான்னு நான் சொல்கிறேன். நான் சொல்றது நல்ல ஒரு ட்ராக் பேண்ட்டை போட்டுக்கிட்டு பக்கத்து வீட்டுக்கு வர மாதிரி வந்திருப்போம். அவர் ஃப்ளைட்டில் வந்திருக்காரு ப்ரோ. ஸோ ஃப்ளைட்டுன்றதுனால அவர் அந்த ஷூஸ் அதெல்லாம் ரொம்ப பார்ப்பார். சரி, அண்ட் பேக்கு கண்டிப்பாக மாட்டிகிட்டு இருப்பான். ஸோ ஷர்ட்டு அதெல்லாம் பக்காவாக பார்த்துட்டு வருவான். நீ வேணா பாரு. பெங்களூர் முடியுது, ஒரு நாள் தான் தங்கணும். திருப்பி வந்தால் வரலாம், வராமலும் போகலாம். இப்போ நம்ம வந்து நம்ம செலிப்ரிட்டியை பிக்கப் பண்ணிவிட்டு எங்கடா போகிறோம்? சொல்லாது மிஸ்டீரியஸான லொக்கேஷனுக்கு போகிறோம். மிஸ்டீரியஸ்ன்ட்டு இல்லை, இது வந்து நிறைய பேருக்கு வந்து கனவுனா எப்படி சொல்றது, நம்ம அப்பாங்களுக்குலாம் வந்துட்டு இன்னமும் அந்த குரூப்பை போட்டு வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு கனவு. அந்த வாட்ஸ்அப் குரூப்ல மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு ஊருக்கு தான் நம்ம போறோம். நீங்க கெஸ் பண்ணி இருப்பீங்க. ஆமா, ஆனா அது நம்மளோட ஃபைனல் டெஸ்டினேஷன் தான். ஸோ அதுக்கு முன்னாடி நமக்கு வந்து நிறைய இருக்கு. முடியல போற வழியிலே நிறைய இருக்கு, அது போகும்போதே ஒன்று இருக்கு. ஆல்மோஸ்ட் 600+ கிலோமீட்டர்ஸ் ஒரே ஸ்ட்ரெச்சில், 1 மேன் டிரைவ்ல. நாங்கெல்லாம் அவருக்கு துணையா. ரொம்ப நன்றி. ஸோ இந்த ட்ரிப்பு வந்து எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் ஆசைப்பட்ட ஒரு ட்ரிப்பு. அதை நாங்கள் வந்து பிளானே பண்ணாமல் நிறைவேற்றிட்டோம். பிளான் பண்ணி சொதப்பின கதைகள்லாம் இருக்கும், பட் பிளானே பண்ணாமல் வந்துட்டு நிறைவேற்றின ஒரு ட்ரிப்புனா அது வந்து இதுவாக தான் இருக்கும். இப்போ நம்ம போயிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம இந்த சென்னையிலேருந்து நம்ம பின்னாடியே ஃப்ளைட்டில் வந்த ஒருத்தர் இருக்கார்ல, செலிபிரிட்டி. இந்த பப்பு தான் ப்ரோ நேற்று போனோம். நேற்று 2-3 போனோம். அதில் வந்து நேற்று நாங்கள் ஆக்சுவலி பிளான் பி போயிருந்தோம். விங்ஸு செஞ்சு விட்டானுங்க பயங்கரமா. ஆமாம், நம்ம சமைக்கிற மாதிரி எதிர்பார்த்தோம், ஆனால் அது வந்து பயங்கரமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரோப்ஸ்டரா ஏதோ ஒன்று போனோம். அதுவும் ஆமாம் ராப்ஸ்டர், அது வந்து இன்னும் சூப்பராக இருந்துச்சு. இப்போ இதெல்லாம் மிஸ் பண்ண ஒருத்தர் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அவர் எதுக்கு பெங்களூர் வந்தாருன்னே அவருக்கு தெரியாமல் பெங்களூர் அவுட்டர்லேயே நின்றுட்டு இருக்காரு. அவர் இப்போ பிக்கப் பண்ணிட்டு நம்ம வந்து இன்னும் அவுட்டரா நம்ம போகிறோம்.
பரவசமா 3 பேரு தாறுமாறு. ஃப்ரெண்ட்ஸ் அந்த விஐபி இப்போ வந்துட்டு இருக்காரு சார். சில்லறலாம் தரது இல்லை சார். ஏதோ வச்சிருக்கா ப்ரோ வந்து சரி. இரு ஒரு கேள்வி. இந்த Dress தான் போட்டு ஏர்போர்ட்ல ஏறினியா? ஷர்ட் போட்டே இல்லையா? இல்ல ஷர்ட் போடலையா? சரி ஜீன் போட்டிருக்கியா? நான் தான் ஜெயிச்சேன். இல்லடா, நான் தான் பெட்ட ஜெயிச்சேன். ஜீன் போட்டிருக்கியா இல்லையா? வாவ் ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாத்தீங்கன்னா நமக்கு என்ன வந்திருக்கு. சரி பங்கப்பிரி நமக்கு சென்னையில இருந்து வடப்பா வந்து. ஏய் லூஸ், இது இங்க ஏர்போர்ட்ல வாங்கிருக்கான்டா. நான் சென்னையில இருந்து நான் கிறிஸ்பி கிரீம் எடுத்துட்டு ஃளைட்ல நான் வரணுமா? என்ன ப்ரோ இருக்கா? சரி என்ன இந்த பக்கம் ஃளைட் பயணங்கள்லாம் எப்படி இருந்துச்சு? ஜாலியா இருந்துச்சு. பயங்கரமா இருந்துச்சா? நீ இல்லாம எங்களுக்கு ஒரே சோகம்டா. நேத்து என்ஜாய் பண்ணவே முடியல. நேத்து வந்து நாங்க வந்து என்ன பண்றது தெரியாம முடிச்சுட்டு இருந்தோம். ஸோ நீ இல்லாததுனால நாங்க நேற்று என்ஜாயே பண்ணல. அதனால இப்பத்துல இருந்து தான் நம்ம ட்ரிப்பே ஸ்டார்ட் ஆகுது. ஃபோன் பண்ணி வேற சொன்னா யாரு? அது வந்து நீ ஃபோன் பண்ணியா? எப்போ உனக்கு டிப்ரெஷன்னால. எப்போ உனக்கு ஃபோன் பண்ண? தூங்குனதுக்கு அப்புறம். நீ தூங்கிட்டேன். நான் அதான்டா, நீ இல்லாம என்ஜாயும் பண்ண முடியல. அப்ப தூங்க தானே செய்யணும். இவன் அப்படி இல்லடா, இவன் ஏதோ பண்ணியிருக்கான். அதனால தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணியிருக்கான். ஆமா சரி, நம்ம நெக்ஸ்ட் டெஸ்டினேஷன் நோக்கி போவோம். மதியம் 1:20. எங்கடா? ஸோ வி ஆர் அட் 1 பாயிண்ட். ஒரே குஷியில் இருக்கானுங்க இவனுங்களாம் அந்த ட்ரிப்புக்கு போகிறதுக்கு. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன ஏரியானது ஐடியா இருக்காடா? இது என்ன ஏரியான்னு ஐடியா இருக்கா? இது என்ன இடம்டா இது? பெங்களூர்லாம் தாண்டி எங்கேயோ போயிட்டு வந்துருக்கோம். பெங்களூர்லாம் தாண்டி. ஸோ பெங்களூர்லேருந்து நாங்கள் ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் இந்த பக்கம் இருக்கோம். ஏய் ப்ரோ, 100 கிலோமீட்டர்ஸ் ரீச் பண்ணிட்டோம் ப்ரோ. இன்னும் 500 மீட்டர் 500 கிலோமீட்ரு. நம்பாதீங்க, ஓட்டுறதே சரியில்லை. என்ன ஏரியாடா நமக்கு? கரிஞ்சி குறிஞ்சி. இங்கே சாப்பிட்டா கழிஞ்சி தான் தெரியும். தெரியல, அநியாயத்துக்கு ஓட்டுறான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் எனக்கு ரொம்ப இதுவாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், பெருமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இருக்குண்டா. 100 கிலோமீட்டர் ஓட்டிட்டான், ஆனால் வந்து 500 கிலோமீட்டர் ஓட்டணும். என்ன பண்ண போறான்னு தெரியல. அப்போ 500 பிரச்சனை இல்லை, ரிட்டர்ன் போகிற 600 1000 தான் பிரச்சனை எனக்கு. போகும்போது ஒரு மார்க்கமாக அழுத்திட்டான், வரும்போது என்ன மார்க்கத்தில் அழுத்துவான்னு தெரியல. கொஞ்சம் ஓரமா வந்து நாங்கள் இங்கே தான் எங்களுக்கு நேச்சுரல் லைட் வந்து ரொம்ப பிடிக்கும். நேச்சுரல். சரி, உனக்கு அந்த பெப்பி தானே வேணும், போய் வாங்கிக்கோ. சரி, எனக்கும் வாங்கிக்கோ. உனக்கு தான் வேணும், எனக்கு இல்லை. ஃபஸ்ட்டு வாங்கிக்கோ. எனக்கு இதுக்கப்புறம் வண்டி எங்கேயும் நிற்காது, டேரெக்டாக டெஸ்டினேஷனில் தான் நிற்கும். தேவபுரிச்சியா என்னது? தவணகிரி. நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டாப் தவணகிரி தான். அங்கே வேலை சாப்பிட போகிறோம். பார்ப்போம். ஓரிப்பார் ஏரியா பேர் வெல்கம் டு சம்திங் ப்ரோ. அது அந்த பக்கம் ப்ரோ. லேன் ஃபுல்லாக அதான்டா. வெல்கம் டு கரண் ஜீவன் ஹாலி டோல் பிளாசா.